இன்றைக்கி இந்த குட்டி கோலம் தான் போட்டு அழகாக கலர்லாம் கொடுத்துருந்தேன். போடும்போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போட்டு முடித்து கலர்லாம் கொடுத்த உடனே சூப்பராக இருந்துச்சு. விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டேன் காலையில். குட் மார்னிங். காலையில் பால் வாங்கிட்டு வரும்போது ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னங்க இன்றைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையா, என்ன பொரியலா அப்படின்னேன். ஆமாப்பா, பொன்னாங்கண்ணி கீரை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சரி சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். டீ எல்லாம் போட்டு வரதுக்குள்ளே இவங்க பொன்னாங்கண்ணி கீரையை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அழகாக ஒன்று ஒன்றா ஆஞ்சிட்டு நறுக்கிட்டு இருந்தாங்க. நான் டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறம் சரி சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சொரக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. குடுவை சொரக்காய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கட் பண்ணவே மனசே வரல. சரி இன்றைக்கெலாம் கட் பண்ணக்கூடாது, இரு ஒரு நாளைக்கு கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் மேடை மேலேயே வச்சுட்டேன். டிஃபனுக்கு வந்து இட்லியும் கோசுமல்லி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, கோசுமல்லி செய்யலையா அப்படின்னாங்க. சரி இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் வேணும் கோசுமல்லிக்கு. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு கிழங்கு இருந்தால் போதும். அதுக்கும் சேர்ந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு திக்னஸ் கொடுக்கும். கத்திரிக்காவை நல்லா அனலில் காட்டி சுட்டுட்டு செய்யலாம், அதுவும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம வேக வச்சுட்டு செய்யணும். அதுக்கு தனியாக வந்து வேக வைக்காமல் நம்ம இட்லி அவிக்கும் போதே அந்த நல்லா கழுவிட்டு கீழே போட்டோம்னா நல்லா வெந்துடும். அப்படி தான் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஈடு இட்லி தான் அவிச்சேன். பார்த்தா நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கையில் பிணைஞ்சி வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயம் இந்த கோசுமல்லிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு அதுக்கு தக்கன போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இறக்கும் போது கொஞ்சமாக புளி ஊற்றி இறக்கிட்டால் கோசுமல்லி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி வந்து நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்கணும் இட்லி. அப்போ தான் இந்த கோசுமல்லி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு எனக்கு தயிர் சாதமே கட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது சமையல் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாகவும் போச்சு. தயிர் சாதம் கலந்து கட்டி கொடுத்துட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இந்த கீரை பொரியலும் சேர்த்து கொடுத்துட்டேன். மத்தியானம் வந்து குழம்பு வைக்கிற வேலை இல்லை. இன்றைக்கி வந்து அகஸ்தியருக்கு பிறந்த நாள். இங்கே வேதபுரீஸ்வரர் கோயிலில் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க பூஜை, அபிஷேகம் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி அன்னதானமும் பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி அந்த பூஜையை போய் பார்ப்பேன். பார்த்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து இன்றைக்கி அகஸ்தியர் சாப்பாடு தான். சுட சுட இட்லியோட அவங்களுக்கு பிடிச்ச கோசுமல்லியும் வச்சு கொண்டு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.